தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி பெண் ஆளுமை பகுதி. ஆளுமை மிக்க பெண்களை அழைத்து வந்து நேர்காணலூடாக அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எவ்வளவு தடைகளை தாண்டி தங்களுடைய இந்த பாதையில் சாதனை படைத்திருக்கிறார்கள், அது மாத்திரமல்லாமல் எவ்வளவு சவால்களை எதிர்நோக்கி இருக்கிறார்கள், எவ்வாறு எல்லாம் வாழ்க்கை பாதையில் அவர்கள் முன்னேற்றத்துக்காக போராடி இருக்கிறார்கள் போன்ற பல விடயங்களை நாங்களுமே கேட்டறிந்து அவர்களை முன்னுதாரணமாக கொண்டு நாங்களுமே செயற்படுவது வழக்கம். அதுபோலவே இன்றைய நாளுக்குரிய உங்களுக்கான காணொலியும் காத்திருக்கின்றது, பார்க்கலாம். வழிதவறி போகாமல் அதில் அவலத்தை நாங்கள் முத்துக்களாக மாற்றி இந்த சமூகத்தில் நாங்கள் விதைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக நிச்சயமாக ஆசிரியர்கள் இருக்க வேணும். அப்புறம் நாங்கள் விசேட கல்வியை கற்கின்ற பொழுது லேர்னிங் டிசபிலிட்டி, கற்றல் இயலாமை, கற்றல் இடர்பாடுடைய பகுதிகளில் முக்கியமான ஒரு வகைப்பாடாக அது இருக்கின்றது. எப்படி அவர்களோட வாழ்வை மலர்விக்கலுமோ அதுக்கு என்னால் முடிந்த அளவில் பல்வேறு சப்போர்ட்டுகள் இல்லாத பொழுதிலும் கூடி என்னுடைய தற்துணிவும் என்னுடைய விடாமுயற்சியும் ஒரு அளவுக்கு சராசரியாக இருந்து பேசி கதைச்சு அதுக்கான பதில்களை கூறி விளக்கங்களை கூறுற அளவுக்கு இன்றைக்கு என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுருக்கேன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த விசேட கல்வி டிப்ளமா கற்கனறிய நான் பயின்றதும் அந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததும். அதே நேரத்தில் எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷம். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமில்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இந்திரா தேவி செல்வநாயகம் அவர்கள் தான் இணைந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவரை நாங்கள் பார்த்தோமானால் ஓய்வு நிலை சிரேஷ்ட விரிவுரையாளர், வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரியினுடைய ஓய்வு நிலை சிரேஷ்ட விரிவுரையாளர் இந்திரா தேவி செல்வநாயகம் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரை நிகழ்ச்சியின் ஊடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீங்க? முதலாவது சந்தோஷமா இருக்கு. கட்டாயம். நான் ஆரம்பத்தில் உங்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றேன். நீங்கள் ஓய்வு நிலை சிரேஷ்ட விரிவுரையாளர், வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரியில் நீங்கள் உங்களுடைய ஓய்வு நிலையின் போது வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரியில் தான் உங்களுடைய அந்த பணிக்காலத்தை அனுபவித்திருக்கிறீர்கள். குறிப்பாக நீங்கள் ஆசிரியர் துறையில் இருந்து தான் இந்த தேசிய கல்வியற் கல்லூரியினுடைய விரிவுரையாளருடைய இந்த பயணம் உங்களுக்கு தொடங்கினது. குறிப்பாக உங்களுடைய இந்த ஆசிரியர் துறையின் அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். எந்த காலகட்டத்திலிருந்து நீங்கள் ஆசிரியர் துறையில் உள்நுழைந்தீர்கள்? நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் புவியியல் சிறப்பு கலை பட்டத்தை பெற்றதன் பின்பு வவுனியா கலைமகள் வித்தியாலயத்தில் எனது ஆசிரிய பணியை முதல் நியமனம் பெற்று ஒரு வருடம் பூர்த்தி அடைந்ததன் பின்னர் நான் யாழ்ப்பாணம் ராமகிருஷ்ணா வித்தியாலயத்தில் ஏறக்குறைய ஒரு 9-10 ஆண்டுகள் ஆசிரியராக புவியியல் துறை ஆசிரியராக பணிபுரிஞ்சு அதன் பின்னர் 2021 யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியில் விரிவுரையாளராக இணைந்து கொண்டு அங்கும் 10 ஆண்டுகள் சேவையினை செய்து பூர்த்தி செய்து மீண்டும் வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரியில் 15 ஆண்டுகள் பூர்த்தி செய்திருக்கிறேன். வவுனியா யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியில் நான் ஒரு மாண்மை ப்ரொஃபஷனல் விரிவுரையாளராகத்தான் நியமனம் பெற்று அங்கு சேவையாற்றி கொண்டிருந்தேன். அப்பொழுது எங்களுடைய கல்வி திட்டத்தில் தமிழ் மொழி மூலமான ஒரு விசேட கல்வி துறை ஒன்று அறிமுகமான பொழுது அன்றைய எங்களுடைய பீடாதிபதி டாக்டர் கமலநாதன் அவர்கள் தமிழ் மொழி மூலமான அந்த கற்கனறியை யாழ்ப்பாணத்தில் பெற்றுக்கொண்டார். ஆனால் வேறு எந்த ஒரு பீடாதிபதியுமே அது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அதற்கான வளங்கள் போதிய அளவு அதற்கான பயிற்சியாளர்கள் இல்லாத நிலையில் அவர் ஏதோ தன்னுடைய தற்துணிவின் காரணமாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு நாள் நடைபெற்ற யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரி விரிவுரையாளர் மீட்டிங்கில் சொன்னார், இப்படி ஒரு 2004 விசேட கல்வித்துறை ஒன்று எங்களுடைய கல்லூரிக்கு நாங்கள் புதிதாக இணைத்துக் கொள்ளுகின்றோம். அதனுடைய பொறுப்பை இந்திரா செல்வநாயகம் அவர்கள் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி என்று. உண்மையில் அப்பொழுது கூறிய பொழுது அந்த துறை சார்பாக எனக்கு எதுவுமே தெரியாது.
அப்படியான ஒரு நிலையில் நான் எனக்கு அதுக்கு அந்த நேரம் அந்த கம்ப்யூட்டர் கமல்நாத் என்று சொல்கிற அவரிடம் போய் கேட்டேன். இப்படி பீடாதிபதி சொல்லுகிறார், இதுக்கு என்ன செய்கிறது, இந்த துறை என்ன, இது எப்படி நான் இதை வளர்த்து செல்ல வேணுமென்று சொல்கிற பொழுது அவர் சொன்னார், முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இந்த யாழ்ப்பாணத்தில் 15 ஏஜி எடிஷன் இருக்குது, அவ்வளோத்தையும் மையமாக கொண்டு ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொள்ள வேணும். அதன்படி இந்த கொஷனை வினாக்கத்தை தயாரித்து 15 ஏஜி எடிஷனுக்கும் கூடாக அதில் உள்ள ஜிஎஸ்பியில் உள்ளவர்களுக்கு அந்த வினாக்கத்துக்கு ஆய்வு வினாக்களை வழங்கி அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட தகவலின் அடிப்படையில் அந்த பகுப்பாய்வு செய்து அந்த ஆய்வை மேற்கொண்டு எங்களுடைய வடமாகாணத்தில் இந்த கற்கநெறியின் அவசியம் மிக முக்கியம் என்பதை அந்த ஆய்வறிக்கையினூடாக சமர்ப்பித்தது மட்டுமல்லாமல் அதை நான் உதயன் பத்திரிகையிலும் ஒரு கட்டுரையாக பிரசுரித்து உடன் அடுத்த ஆண்டு 2004 யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியில் இந்த கற்கநெறி வந்து விட்டது. இப்போ அதுக்கு நான் பொறுப்படுத்தி விட்டேன். அப்போ நாங்கள் டிப்ளமாவில் சைக்காலஜி கவுன்சிலிங்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். அதில் ஒரு சிறிய பார்ட் தான் அந்த ஸ்பெஷல் நீட் எஜுகேஷனை பற்றி இருந்தது. அந்த அறிவை கொண்டு இந்த கற்கநெறி நம்பி வந்த இந்த கற்கநெறி மாணவர்களுக்கு எவ்வாறு இதை கொண்டு செல்வது என்பது எனக்கு ஒரு பெரும் சவாலாக இருந்தது. அப்பொழுது கைதடி, வாழ்வகம் போன்ற இடங்களுக்கு எல்லாம் சென்று அவர்களிடம் கேட்டு அதுக்கு ஒரு சிலபஸே இல்லை, சிலபஸ் கூட இல்லை, எப்படி இதை தயாரிக்கிறது உருவாக்குறதுன்னு சொல்லி பெரும் கஷ்டத்தின் மத்தியில் ஒரு அளவுக்கு ஓர் ஆண்டுக்கான எங்களால் முடிந்த அளவுக்கு வாழ்வகம், கைதடி போன்றவர்களுடைய உதவியில் முக்கியமாக வாழ்வகத்தில் இருந்த சின்னத்தம்பி அம்மா, ரவீந்திரன் சார், கைதடியில் இருந்த இனிய ஆசிரியர்களோட உதவி கொண்டு அயராது இரவு பகலாக முயற்சி செய்து அந்த ஒரு சிலபஸை தயாரித்து ஒரு வருட கால அதை நான் பூர்த்தி செய்தன் பின்பு இலங்கையில் தமிழ் மொழி மூலமான விசேட கல்வி டிப்ளோமா பயிற்சி ஒன்று தேசிய கல்வி நிர்வாகத்தில் 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படுகின்றது என்பதை அறிந்த பொழுது என்னுடைய பீடாதிபதி உடனடியாக அந்த கற்கநெறியை என்னை போய் பயிலும்படி உத்தரவிட்டார். அதற்கு நாங்கள் அது மிகவும் போக்குவரத்து சிரமமான காலம், கிளாலி அது கிளாலெல்லாம் போய் வர்றது. அப்போ உண்டை விட்டு ஒரு கிழமைக்கு ஒருக்கா சாட்டர்டே சண்டே வகுப்புக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு அந்த லீவுகளை தந்து சென்று அங்கே போய் கற்றுக்கொண்டு வந்த விடயங்களைத்தான் என்னுடைய முதல் பைக் மாணவர்களுக்கு நான் அவற்றை கற்பித்தேன். அவ்வாறு டிப்ளமா பூர்த்தி செய்தது. அதற்கு பின்பு நான் இவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது வாழ்வகத்தில் உள்ள ரவீந்திரன் சார் அவர்களும் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியில் அவரும் ஒரு விரிவுரையாளராக இணைந்து கொண்டார். இருவருமே இணைந்து இந்த கற்கநெறியை நாங்கள் செவ்வனவே நடாத்தி கொண்டு வந்திருந்த பொழுது எனக்கு 2008ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வவுனியா தேசிய கல்வியற் கல்விக்கு இடமாற்றம் கிடைத்தது. அதன் பின்னர் நான் வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரியில் சென்று என்னுடைய முறை சார்ந்த இது சைக்காலஜி, கவுன்சிலிங், சோசியோலஜி, இந்த ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட். அவ்வாறு நாம் வவுனியா சென்றிருந்தாலும் அங்கு இந்த கற்கநெறி இல்லாவிட்டாலும் கூட தேசிய கல்வி நிர்வாகம் மற்றும் நீப்பேயில் இருக்கிற ஆசிரியவாண்மை விருத்தி அதுகளில் எல்லாம் என்னை ஒரு தேசிய வளவாளர்களாக நான் கடமை ஆற்றுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. அது ஏனென்று சொன்னால் இந்த துறையில் யாருமே முன் வராத பட்சம், பயிற்சி வராத பட்சம், அதுக்காக நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டதுண்டா இல்லை, ஓரளவு அடிப்படையை கற்றுக்கொண்டதுனால ஒரு தேசிய வளவாளராக இன்று வரை நான் பணியாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்குது. இதில் முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், நான் என்னுடைய ஆரம்ப பட்டம் புவியியல் சிறப்பு பட்டம், அப்புறம் தேசிய கல்வியற் கல்லூரிக்கு நான் இணைந்து கொண்டது ப்ரொஃபஷனல் வான்மைத்துவ பாட விரிவுரையாளராக. இன்று இலங்கையில் என்னை அடையாளப்படுத்தியது இந்த விசேட கல்வி டிப்ளோமா என்றதை நான் இப்பொழுது மனதான். அதே நேரத்தில் என்னுடைய இந்த கல்வித்துறை சார்ந்த பயணம் வளர்ச்சியில் நான் பெற்றுக்கொண்ட முதலாவது டிகிரி புவியியல், பிறகு இங்கால டிப்ளமா, எம்ஏ, சோசியோலஜி, எம்ஏ என்று பல பட்டங்களை பெற்றதோடு இந்த விசேட கல்வி டிப்ளமா பயிற்சியை நான் பிள்ளைகளுக்கு வழங்கினதும் அந்த கற்கநெறியை பெற்றதும் ஏனைய பிரதேசங்களில் சென்று நான் வளவாளராக அதிபர்கள், ஆசிரியர்கள் போன்ற பல்வேறு நபர்களுக்கு நான் வளவாளராக கடமையாற்றி இருந்ததன் காரணமாக அந்த பெற்றுக்கொண்ட அனுபவம், நான் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அந்த அறிவியலுக்கு இது மிகவும் வலுவூட்டுவது
கொள்வதாக அமைந்து எனக்கு இந்த வேணி ஆசிரியர்கள் இப்ப சொல்வார்கள் கிஃப்டட் மாணவர்கள், அதாவது கட்டிக்கார மாணவர்கள், சராசரி அவரேஜ் மாணவர்களுக்கு தான் எங்களால் கற்பிக்க முடியும் என்ற ஒரு நிலை பொதுவாக எங்களோட சமூகத்துல காணப்படுகிறது. அப்ப இந்த நிலைமையில இப்ப எனக்கு இந்த இடர்பாடுடைய கஷ்டமான சிரமப்படுகின்ற பல்வேறு விதமான உடல் ஊனமுற்ற மாணவர்களை தாக்கத்துக்கு உட்பட்டவர்களை எவ்வாறு உள்வாங்கி அவர்களையும் இந்த உலகத்துல சமூக நீரோட்டத்துல ஒரு மனிதராக கொண்டு வருவதற்கான கற்பித்தல் முறைகள், நுட்பங்கள், உபாயங்கள், தந்திரோபாயங்கள் எல்லாவற்றையும் கூந்து என்னால முடிந்த அளவுக்கு, இன்னும் எவ்வளோ கற்க இருக்குது, இருந்த போதிலும் என்னால முடிந்த அளவு கற்றுக்கொண்டதுனால என்ன நானே ஜட்ஜ் பண்ணி சுய மதிப்பீடு செய்கிற அளவுக்கு இன்று எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் ஏதோ ஒரு டாபிக்ல எந்த ஒரு விடயத்தை தந்தாலும் ஒரு அளவுக்கு சராசரியாக இருந்து பேசி கதைச்சு அதுக்கான பதில்களை கூறி விளக்கங்களை கூறுற அளவுக்கு இன்றைக்கு என்ன கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டிருக்கேன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த விசேட கல்வி டிப்ளமா கற்கனறிய நான் பயின்றதும் அந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததும். அதே நேரத்தில் எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷம், என்னிடம் கற்ற அந்த அப்போ நான் பிள்ளைகளுக்கு கற்பிக்கின்ற பொழுது அந்த முதல் பயிற்சி மாணவர்களை சொல்லுவேன், முதல் தோசை கருகல் தோசை என்று சொல்வார்கள். ஆனால் கடைசி வரையும் அப்படி இருக்கக்கூடாது, நாங்கள் முதல் தோசையை நல்ல தோசையாக சுட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு நான் பல்வேறு இடர்கள் நிர்வாகிறேன். இதெல்லாம் எனக்கு எந்த விதமான அளவுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் இல்லாத போதிலும் ஏதோ என்னுடைய நான் எடுத்துக்கொண்ட பொறுப்பு, அந்த துணிவை, அதை விடாமுயற்சியாக நான் அதை போராடி கொண்டு வந்து சேர்த்ததில் இன்று அந்த மாணவர்கள் தான் மலையகத்திலேயோ திருவோணமலையிலேயோ அல்லது மட்டக்களப்பிலேயோ அல்லது வவுனியாவிலேயோ அல்லது யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது கல்வி அமைச்சிலேயோ இந்த துறை சார்ந்த பல்வேறு நல்ல பதவிகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் என்னுடைய பொறுப்பை நான் அவர்களிடம் வழங்கி இருக்கிறேன். அவர்கள் தொடர்ந்து அதை கொண்டு நடத்துவார்கள் என்ற ஒரு பெரிய ஒரு இது ஒன்று இருக்கின்றது. கட்டாயம் நாங்கள் முதலில் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தான் சொல்ல வேண்டும். எந்த ஒரு விடயத்தையும் வந்து நீங்கள் சொன்னதை போல முதலாவது சுடுற தோசை கரிகள் தோசை என்ற மாதிரி ஏதாவது ஒரு விடயத்தில் வந்து நாங்கள் முதலாவதாக செயற்பட ஆரம்பிக்கின்ற பொழுது வந்து பல தடைகள் இருக்கும். சில பேர் வந்து அந்த முதலாவது அடியை வந்து தடைகளை எதிர்கொள்ளாமல் வந்து அதை அப்படியே கைவிட்டு விடுவார்கள். ஆனால் நீங்கள் அவ்வாறு இல்லாமல் வந்து ஒரு புதிதாக ஒரு கற்கை நெறிக்கான பாடத்திட்டத்தை ஆரம்பித்து அதற்கு வந்து மாணவர்களை உள்வாங்கி அவர்களை பயிற்றுவித்து தொடர்ச்சியாக அவ்வளவு மாணவர்கள் அந்த கற்கரை இன்று வரையும் தொடர்கின்றது என்று நினைக்கின்றேன். நான் தேசிய கல்வியியல் கல்லூரியில் வந்து 2004ஆம் ஆண்டு அளவில் தொடங்கிய அந்த கற்கை நெறி வந்து இன்று 2026ஆம் ஆண்டில் இருக்கின்றோம். இப்ப வரைக்கும் நாங்கள் அதை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு முதலில் உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களையும் அதே நேரம் உங்களுடைய அந்த தைரியத்திற்கு நாங்கள் உங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பில் கட்டாயம் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லியே ஆக வேண்டும். குறிப்பாக அந்த பாடம் வந்து விசேட தேவையுடைய மாணவர்களை வந்து எவ்வாறு சமூகத்திற்கு ஏற்றால் போல் வந்து வழிநடத்துவது தொடர்பாக வந்து ஆசிரிய மாணவர்களுக்கு வலுவூட்டுதல், ஆசிரிய மாணவர்களை வந்து அந்த மாணவர்களுக்கு எவ்வாறாக கற்பித்துக் கொடுப்பது என்பதை வந்து ஆசிரிய மாணவர்களுக்கு வந்து கற்பித்துக் கொடுப்பதுதான் வந்து அந்த விசேட தேவையுடைய அந்த பாடத்திட்டமாக இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி மிஸ், குறிப்பாக இவ்வளவு காலமாக 2004ஆம் ஆண்டில் இருந்து அதற்கு முன்னரே வந்து உங்களுடைய ஆசிரியர் சேவை வந்து தொடங்கி விட்டது. 1988 இருந்து நீங்க ஓய்வு பெறுகின்ற காலம் வரையில் வந்து ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறீர்கள், விரிவுரையாளராக, அதே நேரம் வளவாளராக பணிபுரிந்திருக்கிறீர்கள். இப்பவும் இந்த தேசிய கல்வி நிறுவனத்துல கரிக்குலம் டெவலப்மெண்ட் மற்றும் பல்வேறு இதுகளையும் நான் வளவாளராக இருக்கிறேன். மற்றது பிஎட் அதுக்கும் வளவாளராக பணியாற்றேன். பல்வேறு கட்டாயம் இவ்வாறு உங்களுடைய அந்த 88ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தொடங்கினது இன்று வரையிலுமே வந்து நீங்க சமூகத்திற்கான சேவையை ஆற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு இருக்கையில் வந்து நீங்கள் சவால்களையும் பலவற்றை எதிர்கொண்டிருப்பீர்கள். நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் எதிர்கொண்ட சவால்கள் என்ற என்னுடைய முதல் நியமனம் ஒரு ஆரம்ப கல்வி பாடசாலையில் தான். நான் புவியியல் சிறப்பு கல்வி பட்டதாரியாக நியமனம் பெற்ற பொழுதும் எனக்கு ஒரு ஆரம்ப கல்வி பாடசாலையிலே ஆண்டு ஒன்றுக்கு கல்வி கற்பதற்கான சந்தர்ப்பத்தை அன்றைய நிர்வாகம் தந்த பொழுது ஏனியவர்கள் அதை எள்ளி நகையாடி அதை நின்றது. என்னுடைய அந்த ஆரம்பமே எனக்கு சவாலாக அமைந்தது. இருந்த போதிலும் யாருடைய எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஆரம்ப கல்விக்கு கற்பிப்பது ஒரு இழிவானதும் அல்ல, அதுவும் எனக்கு ஒரு தேர்ச்சியையும் நல்ல ஒரு பாடத்தையும் தரும் என்பதை கொண்டு நான் 3 ஆண்டுகள் தரம் 1 மாணவர்களுக்கு மிகவும் மனம் வந்து சிறப்பாக கற்பித்தேன். அந்த கற்பித்த அனுபவம் கூடி பிற்கால வாழ்க்கையில செகண்டரி A லெவல் இந்த ஆசிரிய மாணவர்களை பயிற்றுவிப்பதில் எனக்கு மிகுந்த ஒரு
அனுபவங்களை பெற்று தந்தது என்றுதான் சொல்லலாம். அதன் காரணமாகத்தான் இப்பொழுது ஆசிய வைத்திய கல்லூரியில் இருக்கின்ற பொழுது இப்போ செகண்டரி மாணவர்கள், ஆரம்ப கல்வி மாணவர்கள், விசேட கல்வி ஆசிரியர் மாணவர்கள் போன்றவர்கள் இவர்களையும் இந்த கற்பித்தல் பயிற்சியில் ஈடுபடுறதுக்கும் அவர்களுக்கு வழிகாட்டுறதுக்கும் எனக்கு போதிய அளவு ஒரு அனுபவங்களை பெற்று தந்தது. அது ஆரம்பம் எனக்கு அது ஒரு சவாலாகவும் மனதுக்கு ஒரு இடர்பாடாக அந்த இள வயதில் நாங்கள் அந்த யூனிவர்சிட்டியில் கற்கின்ற பொழுது பல்வேறு எதிர்பார்ப்புகளோட நான் புவியியல் கற்கின்ற பொழுது ஒரு பிளானிங் திட்டமிடலாளராக கச்சேரியில் பணிபுரியணும் என்றதான் என்னுடைய ஆரம்ப ஒரு இதாக இருந்தது. வேந்த ஏதோ திசை மாறி நான் என்னுடைய குடும்பம் பொருளாதார சூழ்நிலை காரணமாக நான் கிடைக்கின்ற ஏதோ ஒரு வேலைக்கு கட்டாயம் பெற வேண்டிய தேவை நிமித்தம் இந்த தொழிலுக்கு வந்தேன். நான் வந்ததன் பின்பு அந்த தொழிலை நான் நன்றாக நேசித்து அதுதான் கடவுள், அதுதான் தெய்வம், எடுத்த காவடியை சிறப்பாக ஆடி முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆழ் மனதில் அதிகமாக பதிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். யார் எதை கஷ்டமென்று அதை தள்ளி விட்டு செல்லுகின்றார்களோ அதை எடுத்து சீர்தூக்கி அதில் வெற்றி காண்றது இட்ட வரை எனக்கு அது என்னவோ தெரியல. எனக்கு அதில் ஒரு சந்தோஷம், இன்பம் இருக்கு. யார் கஷ்டம் ஏறாதண்டு தள்ளி விட்டுட்டு போயினமோ அதை நான் எடுத்து அதில் சலஞ்சா எடுத்து அதை செய்து முடிக்கிற தன்மை ஒன்று இருந்தது. மற்றது வவுனியா தேசிய கல்வி கல்லூரியில் நான் இருக்கின்ற பொழுது கூடுதலாக நான் அங்கே ஒரு நான் சைக்காலஜி கவுன்சிலிங் சோசியாலஜி கற்பித்த பொழுதிலும் அங்கே கவுன்சிலிங் துறைக்கு அந்த தெரிந்த எங்களுடைய மாணவர்கள் 20-25 வயதுக்கு இடைப்பட்ட ஆண் பெண் மாணவர்கள், அவர்களுக்கு அதில் ஒரு 4-5 மாணவர்கள் தொடர்பாக அவர்களோட வாழ்க்கையை திசை மாற்றி மிளிரச் செய்திருக்கிறேன். அது இன்று வரை இந்த ஆழ்மனதில் மிகுந்த ஒரு சந்தோஷமாகுது. அப்படி அந்த நிலையை நான் கொண்டு வருவதற்காக நான் மிகுந்த சரியாக கஷ்டப்பட்டு எப்படி அவர்களோட வாழ்வை மலர்விக்கலுமோ அதுக்கு என்னால் முடிந்த அளவில் பல்வேறு சப்போர்ட்டுகள் இல்லாத பொழுதிலும் கூடி என்னுடைய தற்துணிவும் என்னுடைய விடாமுயற்சியும் என்னுடைய அந்த நேர்மையான அந்த இதால் நான் அதை செய்திருக்கிறேன். இப்போ நான் பல்வேறு சவால்கள் 15 ஆண்டுகள் வவுனியாவே தொடர்ந்து செய்ய வேண்டி இருந்தது. மற்றது நான் கஷ்டப்பட்டு யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியில் நான் சொல்லி ஒரு 5-6 ஆண்டுகள் வரைதான் இந்த கற்கநெறி இருக்கேன். அப்புறம் அதற்கு பின்னர் தொடர்ந்து எனக்கு அந்த ஓய்வு பெறும் வர இந்த கற்கநெறியை மேலும் மிளற வைக்க வேணும், இதை இன்னும் பிரகாசிக்க செய்ய வேணும் என்று சொல்லி நான் விரும்பி இருந்த பொழுதிலும் அதற்கு எனக்கு சாதகமான சூழல்கள் அமையவில்லை. நான் அதுக்காகவும் பின்வாங்கவும் இல்லை. நான் பின்வாங்க இல்லை. நான் சென்ற வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரியில் ப்ரொஃபஷனல் விரிவுரையாளராக இருந்த பொழுதிலும் நான் தேசிய ரீதியிலும் மாவட்ட ரீதியில் ஆசிரியர் அதிபர்களுக்கு இந்த கற்கநெறியினுடைய வளவாளராக தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருந்தேன். பொதுவாக சொல்ல போனால் வாழ்க்கை என்பது சவால்கள் மிகுந்ததுதான். சிலர் நினைப்பார்கள் ஒரு சில சந்தர்ப்பத்தில் ஏற்படுகின்ற பொழுது இதை நடா வாழ்க்கை என்று. நான் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் வாழ்க்கை என்பது பிரச்சனையும் சவால்களும் மிகுந்ததுதான். அந்த சவால்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வெற்றி காண்றதுதான் எங்களுடைய ஆளுமை என்று நான் நினைக்கிறேன். அவ்வாறு பெண்கள் நிச்சயமாக நல்ல ஒரு கல்வி அறிவோடையும் நல்ல தட்டுணிவோடையும் நல்ல நேர்மனப்பாங்கோடையும் நல்ல சுய விழிப்புணர்வோடையும் நல்ல சமூக தொடர்பாடல்களையும் சிறந்த முறையில் கட்டியெழுப்புவார்களாக இருந்தால் அவர்கள் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல வேலைத்தளத்திற்கும் சமூகத்துக்கும் தங்களால் ஆற்றக்கூடிய அளவுக்கு பல்வேறு பங்களிப்புகளை ஆற்றி அன்று பாரதி கண்ட அந்த புதுமை பெண் அந்த கனவை நனவாக்கி கொண்டு சில பெண்கள் இருக்கின்றார்கள். ஆனால் முழுமையாக அது வந்து விட்டதென்று நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் படித்த மேல் வகுப்பு சமூகங்களில் இருக்கிற அந்த பெண்கள் அதுக்கான சுதந்திரங்கள் அந்த சிந்தனை போக்குகள் தங்களுடைய முயற்சிகளை சரியாக கொண்டு நடத்துகின்றார்கள். ஆனால் இன்னும் அந்த கிராமப்புறங்கள் அந்த கீழ்நில மட்டங்களில் பெண்களுக்கான அந்த அடிமை நிலை பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்களிப்புகள் சுதந்திரங்கள் இத்தவிர பல சந்தர்ப்பங்களில் கிடைக்காம இருக்கின்றது. அது மேலும் இப்படி உங்களை போன்ற இவ்வாறான நிகழ்வுகளுக்கு ஊடாக இவ்வாறு அலசி ஆராய்ச்சி எடுத்து அப்படியான இதுகளுக்கு இன்னும் வலுவூட்டினால் கொஞ்சம் நாங்கள் எதிர்காலத்தில் இன்னும் பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கான இது வரும்.
ஆனால் அந்த பெண்கள் இதில் அந்த ஆண் பெண் என்ற ரீதியில் அந்த பாலியல் ரீதியான சமத்துவங்கள் நாங்கள் நன்றதை விட பெண் பெண் தான், ஆண் ஆண் தான். பெண்ணுக்குரிய இயல்பு பெண்களிடம் தான் இருக்கும், ஆணுக்குரிய இயல்பு ஆண்களிடம் தான் இருக்கும். இப்போ நாங்கள் பெண்கள் ரீதியாக கேட்கின்ற இதுகள் என்னென்னா, பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள், சம வாய்ப்புகள், உரிமைகள் கட்டாயம் அவர்களுக்கு கிடைக்க வேணும். அந்த கிடைக்கிறதுக்கு அதுக்கு ஆண்கள் பூரணமான சந்தர்ப்பத்தையும் ஒத்துழைப்பையும் வழங்குவார்களாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நாங்கள் நல்ல ஒரு உயர்ந்த நிலை ஸ்தானத்தை அடைய முடியும். இதில் ஆண் நான் பெண், எனக்கு உலக உனக்கு உலக என்று சொல்லி நாங்கள் ஏட்டிக்கு போட்டி போட்டு கொண்டிருந்தோமாக இருந்தால் இந்த பெண் ஆளுமை வளர்வது கடினம். சில வேளைகளில் இந்த பெண்களின் ஆளுமை வளர்வதில் பங்களிப்பாக செய்கின்ற ஆண்கள் பலர் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள், நாங்கள் இல்லை என்று சொல்லவும் கூடாது. அதே நேரத்தில் இந்த பெண் ஆளுமைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறவர்கள் பெண்கள் கூடி இருக்கிறார்கள். கூடுதலாக பெண்களிடம் அது சொல்லுவார்கள், அந்த அதிகமாக பொறாமை போட்டி அது இயல்பாக இருக்கிறான். அது எல்லா இடம் இருக்கண்டு இல்லை, நான் உண்மையில அது இயற்கையாக அமைந்த தன்மையோ இன்னும் எனக்கு சொல்ல முடியல. ஆனால் அந்த தன்மையில இருந்து நாங்கள் பெண்களாகிய நாங்கள் விலக வேணும். பெண்ணுக்கு பெண் உதவியாக நாங்கள் அமைய வேணும். சரி நிகராக செயற்படுறதுல நாங்கள் பெண்கள் என்னோட பாரதி ஆண்ட புதுமை பெண்ணாக இருக்க முடியும். கட்டாயம் ஒரு பெரிய ஒரு விளக்கம். நாங்கள் குறிப்பா நீங்கள் சொன்னது கருத்துக்கள் எல்லா கருத்துக்குமே உடன்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொன்னதை போல பெண்கள் ஆண்கள் என்ற சமத்துவத்தில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாகவும் அவர்களுக்குரிய சந்தர்ப்பங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை வழங்குகின்ற பொழுது இந்த சமத்துவம் சமச்சீராக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் உங்களுடைய இந்த அனுபவ காலத்தை பார்த்தோமானால் நீங்கள் மாணவர்களுக்குமே கற்பித்திருக்கிறீர்கள், அதே நேரம் ஆசிரிய மாணவர்களுக்கும் கற்பித்திருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த சேவை 2 பகுதியின் வாயிலாகவும் தொடர்ந்திருக்கின்றது. அது உங்களுக்கு எவ்வாறாக இருக்கின்ற அந்த அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக மாணவர்களுக்கும் ஆசிரிய மாணவர்களுக்கும் இடையிலான அந்த ஒற்றுமை, அந்த வேற்றுமை உங்களுக்கு எவ்வாறாக இருந்தது? ஆசிரிய மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற பொழுது அதுலேயும் ஒரு சந்தோஷமும் இன்பமும் சவால்களும் இருக்குது. இந்த வயது வந்த மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கிடையும் அவர்களோட அந்த வயதுகள், எதிர்பார்ப்புகள், இயல்பாக உள்ள ஊக்கங்கள், உணர்வு வேறுபாடுகளுக்கு இடையில வேறுபாடு இருக்கு. அந்த வேறுபாட்டுக்கு ஏற்ப அந்த பருவங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய தன்மைகள் கட்டாயம் மாறி இருக்கும். நான் ஆசிரியராக ஏறக்குறைய ஒரு 9 ஆண்டுகள் கற்பித்திருக்கின்றேன். அந்த ஆசிரியர்களாக, அதுவும் ஆரம்ப கல்விக்கு நான் 3 வருடங்கள் ஆசிரியராக இருந்த பொழுது எனக்கு அது நான் இளம காலத்தில் போயிருந்தாலும் கூட மிகுந்த ஒரு சந்தோஷமாக இருந்தது. அந்த குழந்தைகள் வருவார்கள், ஆனால் அந்த நேரங்களுக்கு நாங்கள் டிப்ளமா கற்க எதுவும் செய்ய இல்லை. அப்போ எங்களுக்கு அந்த பயிற்சி முறைகள் தெரியாவிட்டாலும் கூடி சில நேரங்களில் அதற்கு சில சிறு சண்டனைகளை வழங்கி இருக்கிறோம். வழங்கி இருந்தாலும் அந்த பிள்ளைகள் குழந்தையும் தெய்வம் குணத்தால் உண்டு என்று சொல்வார்கள். இப்போ அவர்கள் இப்போ கூடியிருந்து தான் இந்த நேரம் மேசையில் பக்கத்தில் இருந்து அப்படி கதைக்கிறது இப்படி கதைக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்கிறது. அப்போ அது ஒரு கள்ளங்கவளமற்ற அந்த குழந்தைகளுக்கு கற்பிக்கின்ற பொழுது அவர்களிடம் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாத பொழுது அந்த ஒரு தாய்மை உணர்வை நாங்கள் அந்த இடத்துல பிரதிபலிப்போமாக இருந்தால் அத்தனை குழந்தைகளும் எங்களுடைய புறா குழந்தைகளாகவே ஒரு தாயாகவும் பிள்ளையாகவும் செயற்படக்கூடிய ஒரு அனுபவத்தை நாங்கள் அந்த 3 வருட காலத்தில் பெற்றிருக்கிறேன். அதற்கு பின்பு அங்கால செகண்டரிக்கு போகின்ற பொழுது எங்களுடைய உளவியலாளர்கள் சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த வயதுகள் பருவம் புயல் வீசுகின்ற பருவம், அவர்களோட உணர்வுகள், அவர்களோட மாற்றங்கள், அவர்களுடைய தேவைகள், அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் ஏராளம். இப்போ அதை உணர்ந்து அதுக்கேற்ற முறையில் அவர்களை சீர்படுத்துகிற அளவுக்கு எங்களுடைய சமூகத்தில் அந்த பெற்றோர்களிடம் அந்த தன்மை இல்லாத பொழுது ஆசிரியர்களாக இருந்த எங்களுக்கு அந்த பெற்றோர்களுடைய பங்களிப்பையும் அந்த ஆசிரியர்கள் எடுக்க வேண்டிய தேவையும் இருந்தது. கட்டாயம் எடுக்க வேணும். அது ஒரு சிக்கல் சவால்கள் நிறைந்தது. அவர்களுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப, அந்த குழப்படிகளுக்கு ஏற்ப அவர்களை திசை மாற்றுவது, வழிப்படுத்துவது, எங்கள் நிலைக்கு அவர்களை கொண்டு வருவது, அவர்கள் கற்றலில் அவர்கள் ஈடுபடுகின்றது, அவர்கள் தகாத செயல்களில் ஈடுபடுகின்ற அந்த துர்நடத்தைகள் பழக்க வழக்கங்கள் இருந்து மாற்றுறது. சொல்ல போனால் அந்த செகண்டரியில படிப்பிக்கின்ற ஆசிரியர்கள் பல்துறை சார்ந்த உளவியல், கவுன்சிலிங், சமூகவியல், கல்வி தத்துவ கோட்பாடுகள் போன்றவற்றை சிறந்த முறையில் கற்று
அதில் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் தான் அந்த செகண்டரி லெவலில் உள்ள மாணவர்களுடைய கற்றலை தற்பொழுது சமூகம் திண்டாடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில இருந்து அவர்களை எல்லாம் மாற்றி ஒரு நல்ல திசையை கொண்டு போக வேண்டுமாக இருந்தால் மிகுந்த ஆர்வம் அர்ப்பணிப்பு மிகுந்த ஆசிரியர்களாக தன் தொழில் மீது பணத்துக்காக தொழில் செய்கிறேன், வருமானத்துக்காக தொழில் செய்கிறேன் என்ற நிலையை மாறி இந்த பிள்ளைகள் அவ்வளவும் நான் பெற்ற என்னுடைய பிள்ளைகள் என்ற ரீதியில் அது வழி தவறி போகாமல் அதில் அவ்வளத்தை நாங்கள் முத்துக்களாக மாற்றி இந்த சமூகத்தில் நாங்கள் விதைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக நிச்சயமாக ஆசிரியர்கள் இருக்க வேணும். அவ்வாறு நான் எந்த அளவுக்கு செயற்பட்டனோ என தெரியவில்லை. என்னால் முடிந்த அளவுக்கு நான் செயற்பட்டிருக்கிறேன். ஒரு சிறு அனுபவம் என்ற பொருளாக நான் ராமகிருஷ்ணாவில் 9ஆம் ஆண்டுக்கு ஒரு வகுப்பு ஆசிரியராக கல்வி ஏற்கின்ற பொழுது இந்த விசேட கல்வித்துறை சார்ந்த ரீதியாக எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு மாணவன் இருக்கின்றான், அந்த பேரை நான் சொல்ல விரும்பி, நல்ல பிள்ளை, நல்ல வடிவங்கள். அப்பொழுது ஒரு பரீட்சை சோதனை வைத்து அவருடைய பேப்பரை திருத்துகின்ற பொழுது அந்த பேப்பரில் அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னு தெரியாது. தமிழா, சிங்களமா, ஆங்கிலமா என்னன்றே தெரியாது. ஆனால் வகுப்பில் நாங்கள் சாதாரணமாக இருக்கின்ற போது கேள்விகளை கேட்கின்ற பொழுது தாராளமாக கேள்வி வைப்பார். ஏதாவது கைவினை விளையாட்டு பொருட்கள் சாதனங்களை செய்கிறேன்னு சொன்னால் அப்போ இன்னொன்று ஒரு நாள் ரகசியமாக கூப்பிடிஞ்சு பார்ப்பேன், என்ன எழுதியிருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், என்ன அந்த கேட்டால் பிள்ளைக்கு எழுத்து கூட்டவும் எழுத்துக்களும் தெரியாது. ஆனால் 9ஆம் ஆண்டில் இருக்கிறார். இது என்ன கரைச்சல் விட இப்போ நான் சமூக கல்வி பாட ஆசிரியராகவும் வரலாறு இதழாக இருந்த பொழுது என்ன ஒரு நாளைக்கு 2 தடவை அந்த வகுப்புக்கு செல்கின்ற பொழுது அந்த மாணவனை கூப்பிட்டு படிப்பிச்சு மேலதிகமாக அவருக்கு அந்த எழுத்துக்களை சொல்லி கொடுத்து அந்த பழங்களை தான் சொல்லி கொடுத்து அடுத்த தவணை பரீட்சையில் அவர் ஒரு 35-40 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்து அவர் நான் 10ஆம் ஆண்டுக்கு வேற நான் கல்வியல் கல்லூரிக்கு விரிவுரையாக சென்று விட்டேன். பிறகு வெளிப்பட்டேன். அவர் ஓஎல் பாஸ் பண்ணி EL பாஸ் பண்ணி வெளிநாட்டில் சென்று அப்புறம் நான் அந்த உடையில சந்தித்த பொழுது அந்த மாணவர் எனக்கு சொன்னார், நீங்கள் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கள் என்று சொல்லி. அப்போ எனக்கு சரியான கவலையாக இருந்தது என்று சொன்னால், இப்போ நான் ஆற்றுகின்ற அந்த முடிந்த மாணவர்களுக்கு சேவை ஆற்றுகின்றதை விட இவ்வாறான மாணவர்களுக்கு இவ்வாறான பள்ளிக்கூடங்களில் இருந்து சேவையாற்றி அது எவ்வளவு உன்னதமானது தெய்வீகமான தொழில் என்பது என்னால் உணர்ந்து அந்த கணம் நான் அழுதும் போயிட்டேன். அப்போ அந்த வகையில் எனக்கு ஏன் நான் சொல்ல வரேன் என்றால் அந்த நேரம் நான் செய்த சேவை நினைக்கிறேன் இது இந்த இறைவனுடைய ஒரு தீர்ப்பும் இருக்குது. அந்த சேவை இந்த பிள்ளைக்கு நான் ஆற்றிய அந்த எழுத்து வாசிப்பை நான் உருவாக்கி கொடுத்ததில் இன்று நான் விசேட கல்வியை கற்கின்ற பொழுது லேர்னிங் டிசபிலிட்டி கற்றல் இயலாமை கற்றல் இடர்பாடுடைய பகுதிகளில் முக்கியமான ஒரு வகைப்பாடாக அது இருக்கின்றது. அப்போ அது என்னது எப்படி பயிற்சி கொடுக்கணும்ன்றது எனக்கு அந்த நேரம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நான் செயற்பட்டு இருக்கிறேன். பிறகு அந்த வரப்பிரசாதம் பிற்காலத்தில் அந்த ஒரு துறையை எடுத்து நான் பயிற்சி செய்து அப்படியான ஆசைகளை உருவாக்குறதுக்கு கடவுள் இறைவன் கொண்டு என்ன விட்டுருக்கிறான்ட்டு நான் சிலவுகளை இணைத்து பார்ப்பது உண்டு. இது எப்படி சொல்றது, இதுக்கு என்ன காரணம் என்று சொல்லக்கூடிய சொல்லி அளவுக்கு சிந்திக்க முடியாத அளவுக்கு எங்கேயோ சில இதுகள் சில பேருக்கு வரையறுக்கப்பட்டது போல இதுக்குத்தான் சிலர்கள் பிறக்கின்றார்களோ சரியா. கட்டாயம் மிஸ், உங்களுடைய சேவை ஆசிரியர் துறையில் நீங்கள் பயணிக்கின்ற பொழுது அந்த காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் உங்களுடைய சேவை தொடர்கின்றது. இனியும் ஓய்வுக்கு பின்னரும் உங்களால் ஏழுமான அளவு இந்த சேவை தொடர வேண்டும். கட்டாயம் சமூகத்தில் எல்லோரும் அறிந்து இது தொடர்பான அவதானிப்பு அல்லது போன விழிப்புணர்வு இருக்க வேண்டிய ஒரு துறை தான். ஏனென்றால் கட்டாயம் ஒரு விசேட தேவையுடைய பிள்ளைகளை சமூகத்திற்கு ஏற்றால் போல் வளர்ப்பது என்பது ஒரு சவாலான விடயம் தான். அந்த பிள்ளைகளையும் வளர்த்து அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை சமூகத்திற்கு வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு கட்டாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் எங்களுக்கு வேண்டும் தான். அந்த ஆற்றல் சமூகத்திற்கு இருக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு விசேட தேவையுடையவர்களாக இல்லாமல் சாதாரண மனிதர்கள் போலதான் அவர்களும் இருந்து கொள்வார்கள். இந்த துறை சார்ந்து உங்களுடைய சேவை இன்னும் தொடர வேண்டும். அதற்கு நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனை தொடர்ந்து இவ்வளவு நேரமும் இந்த 2 புத்தகம் இந்த விசேட கல்வித்துறை சார்ந்ததாக நான் எழுதியிருக்கிறேன். ஒன்று சீர்மியம், அதை ரவீந்திரன் சொன்னாங்க. வவுனியாவில் இருக்கின்ற பொழுது சமகால உளவியல். இந்த 2 நூல்களையும் நான் எழுதியிருக்கிறேன். கட்டாயம் மிஸ், தொடர் இவ்வாறான விடயங்கள் இன்னும் வெளிக்கொண்டு வர வேண்டும். சமூகத்துக்கு அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் எதிர்காலத்தில் இருப்பவர்கள் தற்காலத்தில் இருப்பவர்கள் இந்த துறை தொடர்பாக ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை அடைந்து கொள்வார்கள். இன்னும் உங்களுடைய இந்த சேவை தொடர வேண்டும். இன்றைய நாள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு பல விடயங்களை நீங்களுமே கூறியிருந்தீர்கள். அதற்கு நாங்களும் நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மிஸ். நல்லது நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அருந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.
வணக்கம்.